பெண்களோட பருவங்களை 7 வகையா பிரிச்சிருப்பாங்க. இந்த 7 வகை பருவமே பெண்களுக்கான ஒரு அழகான பயணத்தை தரக்கூடியது. இதுல முதலாவது பருவம் பேதை. 5ல இருந்து 7 வயது வரைக்கும். இந்த பேதை பருவத்துல எப்படி இருப்பாங்கன்னா, உலகத்தை பத்தி எந்த ஒரு கவலையுமே இல்லாம இருக்கக்கூடிய மழலையின் நிலையில இருப்பாங்க. இரண்டாவது பருவம் பெரும்பை. 8ல இருந்து 11 வயது வரைக்கும். இந்த காலகட்டத்துல குழந்தைத்தனத்துல இருந்து அடுத்த கட்டத்துக்கு மாறக்கூடிய ஒரு நிலையில இருப்பாங்க. மூன்றாவது பருவம் மங்கை. 12ல இருந்து 13 வயது வரைக்கும். ஒரு பெண்ணாக மலரக்கூடிய தொடக்க கால நிலை. ஒரு பெண்ணாக இளமை பருவத்துல இருப்பாங்க. நான்காவது பருவம் மடந்தை. 14ல இருந்து 19 வயது வரைக்கும். உணர்ச்சி பருவம். கனவுகளும் புதிய உணர்வுகளும் நிறையக்கூடிய ஒரு டீனேஜ்ல இருப்பாங்க. ஐந்தாவது பருவம் அறிவை. 20ல இருந்து 25 வயசு வரைக்கும். எல்லாத்தையுமே அறிவுபூர்வமாக யோசிக்கக்கூடிய ஒரு பருவம். கல்வியிலையும் தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு பருவம் தான் அறிவை பருவம். ஆறாவது பருவம் தெரிவை பருவம். 26ல இருந்து 31 வயது வரைக்கும். எல்லாத்தையுமே தெரிஞ்சு சுய முடிவுகளை துணிவோடு எடுக்கக்கூடிய ஒரு ஆளுமை பருவம். ஏழாவது பருவம் பேரிளம் பெண். 32ல இருந்து 40 வயது வரைக்கும். ஸோ இது இளமை முதிர்ந்த ஒரு பருவம். அனுபவங்கள் நிறைந்த ஒரு உன்னதமான ஒரு நிலை. வாழ்க்கையில எல்லா அனுபவத்தையும் கடந்து ஒரு குடும்பத்தையோ ஒரு சமூகத்தையோ வழிநடத்துறதுக்கான எல்லா தகுதியும் உடைய ஒரு அறிவாற்றல் நிறைந்த ஒரு பருவம் தான் இந்த பேரிளம் பெண். சரிங்களா? இதை தேர்வு நோக்கிலையும் படிச்சுக்கோங்க. அதை தாண்டி ஒரு பெண்ணோட ஒரு அழகான பயணத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. அதை தாண்டி ஒரு விஷயம் பண்ணுங்க. நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.